வெல்கம் டு வாழ்க்கை வைப்ஸ். இன்னைக்கு ஒரு முக்கியமான கண்டென்ட்டுங்க. என்ன அப்படின்னா ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப சிஎம் ஆயிட்டாரு விஜய். இதுக்கப்புறம் அவர் வெளியில எப்படா வீட்டை விட்டு வெளியில வா விஜய் வீட்டு விட்டு வெளியே வா, விஜய் வீட்டு விட்டு வெளியே வா ஒரு ஸ்டேஜ்ல பேசுவாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ திருச்சியில ஒரு பிளாஸ்ட் சம்பவம் ஒண்ணு பண்ணிருக்கிறாருங்க. கிட்டத்தட்ட எல்லாரையும் விட்டு செஞ்சிருக்கிறாரு. இன்னொன்னு ஃபர்ஸ்ட் விஷயம், திருச்சி மக்களுக்கு ஒரு இதயம் கனிந்த நன்றி. எதனால பாத்தீங்கன்னா, இனிமேல் என்ன பெரம்பூர் எம்எல்ஏ தான் சொல்லுவாங்க, ஆனா எப்பயுமே இதயம் திருச்சிக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி முதல்ல திருச்சி மக்களுக்கு ஒரு நன்றியை சொல்லி பிளாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சவர் தாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 6 நாளிலே இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட திமுகவை தான் விமர்சிச்சிருக்காரு. 6 மாசம் நாங்க அமைதியா இருப்போம் சொன்னீங்களே, ஆனா இப்போ ஆட்சி அமைஞ்ச 6 நாள்லயே புலம்ப ஆரம்பிச்சிட்டீங்க. நம்ம பேச்ச பத்தி இந்த கிண்டலும் கிள்ளையமா பேசிட்டு தானே இருப்பாங்க. ஆட்சிக்கு வந்து 1/2 மணி நேரத்திலே ஆரம்பிச்சுட்டாங்க. பாவம், ஒரு கல்யாண வீட்டுல எல்லாம் போய் புலம்பிட்டு இருக்காங்க. என்ன இது அப்படின்னு கேட்டு ஒரு கிண்டலா செஞ்சிருக்கிறாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, எம்ஜிஆர்ல இருந்து இப்ப வர இதான் கான்செப்ட். 1977ல எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து நீங்க போடாத ஓட்டு வந்து இப்ப தாவேகாவுக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் எம்ஜிஆரை கம்பேர் பண்ணல, இதை நான் ஒரு பெருமையா தான் நினைக்கிறேன் அப்படிங்கறது மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டிருந்தா, ஏன்னா 108 தொகுதியில மட்டும்தானே மக்கள் ஜெயிக்க வச்சாங்க, இன்னொரு 10 இடதுசாரி கட்சிகள் பண்ணாங்க இல்லையா, அதனால இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் அதிகமா வச்சிருந்தீங்கன்னா ஈஸியா முடிஞ்சிருக்குமேப்பா அப்படிங்கிறது மாதிரி கேட்டாங்க. இருந்தும் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா எல்லாரும் ஓட்டு போட்டுருங்கப்பா. அடுத்து பாத்தீங்கன்னா கோட் ஷூட் மேட்ரு. இந்த கோட் ஷூட் மேட்ரு பாத்தீங்கன்னா பயங்கர வைரல். இவர் எங்க பார்த்தாலும் ஆரம்பத்துல ஒரு கோட் ஷூட் போட்டாரு, ஏன் நம்ம எல்லாம் கோட் ஷூட் போடக்கூடாதா அப்படின்னு ஒரு ஜாலியா கேட்டுருக்கிறாரு. நிறைய பேர் அதுக்கு விமர்சிச்சாங்க, ஏன் கோட் ஷூட் போடுறாரு, எந்த சிஎம் வரையும் போடலையே அப்படின்னு. ஆனா அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏன் நாமெல்லாம் கோட் ஷூட் எல்லாம் போடக்கூடாதா, இந்த கோட் அணிந்ததை பத்தி எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஆனா நான் ஏன் நம்ம எல்லாம் கோட் ஷூட் அணியக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் விமர்சிச்சு இவரும் கேட்டு இருந்திருக்காருங்க. இன்னொன்னு, இந்த கிரௌடே ஸ்தம்பிச்ச தருணம் ஒண்ணு சொல்ற, மக்கள் என்கிட்ட சொல்றாங்க, இது என்ன அப்படின்னா, திமுக மேட்ரு பாத்தீங்களா, அவங்க நிறைய விமர்சிக்கிட்டே இருந்தாங்க எப்பன்னா அந்த சிஎம் ஆனதுக்கு அப்புறம். அப்படி சொல்லியிருக்கும் போது இவங்க என்ன சொல்றாங்க, நீ எங்களுக்காக பணி செஞ்ச வந்திருக்க, எங்களுக்காக வேலை செய்ய வந்திருக்க, அதை மட்டும் நீ செய்யி, ஆனா உன்னை பத்தி பேசுறவங்க எல்லாரையுமே நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு மக்கள் சொன்னதாகவும் சொல்லியிருக்கிறாரு. இந்த மொமெண்ட்டுக்கு கிரௌட் ரொம்ப பிளாஸ்ட் ஆயிடுச்சுங்க, பயங்கரமா இருந்துச்சு. முக ஸ்டாலின் அவர்கிட்டும் இல்ல மத்த கட்சிகள் எல்லாருமே தற்கொலைன்னு ஒரு வேர்டு ஒண்ணு பயங்கரமா யூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. இது அப்பையில இருந்து இவர் கடுமையா விமர்சிச்சு, ஏன் அப்படி சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசிட்டே இருந்தாரு. ஆனா இப்போதைக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாருமே தற்கொலைன்னு விமர்சிச்சதுனால, அப்ப போன எலெக்ஷன்லயும் அதுக்கு போன எலெக்ஷன்லயும் இதே மக்கள் தானே சார் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, அப்ப அப்பயும் நீங்க அப்படியே சொல்லுவீங்களா அப்படிங்கிறது மாதிரி சொல்றாங்க. தற்கொலை நல்லா வருது, வேணான்னு பாக்குறேன். மக்கள் அப்படி சொல்லக்கூடாது இல்லையா, அதனால அப்படி சொல்லியிருக்காரு. இன்னொன்னு திமுக இந்த வாட்டி ஃபுல்லாவே திமுகவை தாங்க விமர்சிச்சு பேசி இருந்திருக்காரு. தள்ளி போன தூர சக்தி. இது என்னன்னா, தீய சக்தியும் தீர்ந்து போன சக்தியும், தீய சக்தி யார் சொல்றாங்கன்னு தெரியும், தீர்ந்து போன சக்தின்னு அதிமுகவை விமர்சிச்சு இபிஎஸும் நம்ம ஸ்டாலின் அவர்களையும் 2 பேரையுமே சேர்த்து ஓட்டிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, நீங்க மக்கள்கிட்ட தீய சக்தியா இருந்தீங்க, இப்போ ரொம்பவே தூர சக்தி ஆயிட்டீங்க அப்படிங்கிறது மாதிரி ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு. சோ தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தள்ளி போன தூர சக்தி, வாரசக்தி, ஓரசக்தி அப்படின்னு நிறைய சக்தியை சொல்லியிருக்கிறாரு. இதை நீங்க வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இந்த மேட்ரு ரொம்ப வைரலா இருந்திருக்கு. எத்தனை பழி போட்டாலும் இந்த 100 யூனிட் விஷயத்த நீங்க அதுல பண்ணீங்க, 200 யூனிட் சொன்னீங்க, ஆனா முழுவதும் கொடுக்கல அப்படிங்கிற விமர்சனம் முதல் நாள்லயே வந்துச்சு. அது எல்லாருக்குமே தெரியும். அப்படி 100 யூனிட் கரண்ட்டை முதல்ல கொண்டு வந்ததே ஜெயலலிதா மேம் தான். அவங்க தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. திமுக ஆட்சியில ஒன்றும் அதை கொண்டே வரல அப்படின்னு தீவிரமா அந்த பாயிண்ட வச்சாரு. கிண்டல் கேலி செய்வதை தயவு செஞ்சு நிப்பாட்டி விட்டுறாதீங்க. இது என்ன அப்படின்னா, இந்த சோசியல் மீடியால திடீர்னு இந்த ஐடி மூலியமா டிஎம்கேல இருந்து நிறைய பேர் டிவிகேக்கு விமர்சிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. இது என்ன அப்படின்னா, அவங்கள கிண்டல் செய்யறவங்களை அவங்கள நிப்பாட்டிடாதீங்க. நம்மளை பத்தி, நம்ம அரசியலை பத்தி, நம்ம பேச்ச பத்தி இந்த கிண்டலும் கிள்ளையமா பேசிட்டு தானே இருப்பாங்க. ஆட்சிக்கு வந்து 1/2 மணி நேரத்திலே ஆரம்பிச்சுட்டாங்க. பாவம், ஒரு கல்யாண வீட்டுல எல்லாம் போய் புலம்பிட்டு இருக்காங்க. அவங்கள தாராளமா அவங்க கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும், அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க கிண்டல் பண்ணதான் தேவைக்க வளர்ந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நாம நம்மளுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். நம்ம அவமானப்படுத்த அனைத்தையும் நமக்கு நன்மையே அப்படிங்கிறது மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாருங்க.
ஒன்னு டிவிகே இன்னொன்னு டிஎம்கே. இந்த டயலாக கேட்ட மாதிரி இருக்கா? நிறைய வாட்டி பிரச்சாரத்துல சொல்லியிருக்கிறாரு. மறுபடியும் இங்க வந்து அதை ரீபோஸ்ட் பண்ண மாதிரி பண்ணியிருக்கிறாருங்க முதல்வர். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த டிஎம்கேல ஐடி விங் மாதிரி ஆரம்பிச்சு இப்ப நிறைய பேர் விமர்சிக்கிட்டே வராங்க ஜென்சி கிட்ஸை வச்சு. சோ இதனால என்ன ஆகுது, மற்ற கட்சிகளுமே இதை பின்பற்ற ஆரம்பிச்சுட்டாங்க, இந்த ஆன்லைன்ல வந்து விமர்சிக்கிறது மாதிரி. இப்ப மறுபடியும் சொல்றேன், இந்த 2 கட்சிக்கிடையில தான் போட்டியே. அதை மீறி யாரையாவது வந்தா, இந்த அல்லு சில்லாம் வந்தா அதை செதற விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன சரி ரிசல்ட் என்னன்னு தெரியும், அதுக்கு நிர்வாகம் பொறுப்பு இல்ல ராஜா அப்படிங்கிறது மாதிரி அந்த அவங்களுக்கு இந்த விமர்சனம் பண்றவங்களுக்கு ஒரு எதிர்மறையா சொல்லியிருக்கிறாருங்க. இந்த விஷயம் வீடியோல செம்ம வைரலா இருந்துச்சு. இன்னொன்னு, இந்த இடைத்தேர்தலில் வந்து திருச்சியில, ஏன்னா வந்து ஆல்ரெடி ஒரு எம்எல்ஏ தான் ஒருத்தங்க நிக்க முடியும், ஓகேவா? அதனால வந்து அந்த போஸ்டர் ராஜினாமா பண்ணிட்டாரு திருச்சியில. ஸோ இடைத்தேர்தலில் அங்க யாரையாவது ஒருத்தர் நிப்பாட்டி ஆகும். அந்த இடைத்தேர்தலில் உங்கள ஒருத்தரை நான் நிப்பாட்டுவேன் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்று ஒரு நியூஸ், பயங்கர நியூஸ் வைரல். அது ராகவா லாரன்ஸ் அப்படிங்கிறது மாதிரி திடீர்னு ஒரு நியூஸ் வந்துருச்சு. என்னடான்னு பார்த்தா பயங்கர ஷாக்கு. ஆனா இன்னும் கன்ஃபார்ம்லாம் ஆகல. ஆனா கேட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. அவரு வந்து சூப்பர் ஸ்டார்கிட்ட போய் அவருடைய குரு அவர் தானே, அவர்கிட்ட போய் கேட்டுட்டு வரதா கூட சொல்லியிருக்கிறாரு. அதுன்னு அபிஷியலா தெரியல. ஸோ அதை நம்ம தெரியாம சொல்லக்கூடாது இல்லையா? அதனால இதுவும் கொஞ்சம் நடக்கிறதா வாய்ப்பு இருக்கு. அது என்னன்னு நீங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கூட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, அடுத்த வாரம் சிங்கப்பெண் படை, நம்ம போன வீடியோல ஒண்ணு போட்டிருந்தோங்க. இந்த சிங்கப்பெண் படை பத்தி முழு விவரங்கள் போட்டிருந்தோம். யார் யார் இருப்பாங்க, எங்கெங்க இருப்பாங்க, எப்படி செயல்படும் அப்படிங்கிற முழு வீடியோ இருக்கு. நான் டிஸ்கிரிப்ஷன்ல கூட வைக்கிற லிங்கை பாருங்க. அடுத்த வாரம் சிங்கப்பெண் படை இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நார்மலா தள்ளி போயிட்டே இருந்தது இல்லையா, இது அடுத்த வாரம் கண்டிப்பா நாங்க அதிகாரப்பூர்வமா அறிவிப்போம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. சிங்கப்பெண் படை வந்தா ரொம்பவே நல்லது. ஸோ அதுக்கு வந்து ஜிஜி நியமிச்சாங்க, பவானி அப்படிங்கிறவங்கள. அதுக்கப்புறம் வந்து 2 உதவி ஆய்வாளர்கள் வருவாங்க. 18 பேர் போலீசார் தனித்தனி மாவட்டங்களுக்கு வந்து ஒருத்தரும் பயங்கரமா செயல்பட்டுட்டு வருது. ஸோ அந்த திட்டம் வந்து நல்லா இருக்கும், ஆனா சீக்கிரமா கொண்டு வருவாங்க. டிவிகே பத்தின்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நிறைய திட்டங்கள் வச்சிருக்காங்க, அது கொண்டு வரதுக்கு பயங்கர லேட் ஆகுது. இந்த லேட் ஆகிறதுக்குள்ள நிறைய சம்பவம் நடந்திருக்கு. அது வந்து எல்லாரும் நோட் பண்ணிட்டு வராங்க. இந்த லேட் ஆக பிரச்சனை வருது. கூடிய சீக்கிரம் கொஞ்சம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க சார் அப்படின்னு தான் நம்ம கேட்டுக்கிறோம் நம்ம சேனல்ல இருந்து. 2வது, நடத்தி காட்டுவேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்காக நான் உலகே வந்திருக்கேன், உங்களுக்காக எல்லா விஷயத்தையும் பார்த்து செய்வேன், ஊழல் இல்லா லஞ்சம் இல்லா ஒரு தமிழ்நாட்டை நான் உருவாக்குவேன், ஆனா அதை கொஞ்சம் லேட்டா பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. என்னன்னா, உடனே செய்ய முடியாது, ஏன்னா இப்பதான் வந்திருக்காரு. நான் இப்ப கூட அதான் சொல்லிட்டு இருந்தேன், இவங்க எல்லாருமே செய்ய ரெடியே இருக்காங்க. புது புது அமைச்சர்கள் தான், புது புது விஷயங்கள் தான் செய்யறாங்க, எல்லாமே ஓகே தான். ஆனா இவங்க செய்யறதுக்கான லேட் ஆகுது, கொஞ்சம் டைம் கொடுங்க தான் இதோட மீனிங். இந்த போஸ்டுக்கான மீனிங் அதுதான், கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த டைம் ஆகுறதுக்குள்ள நிறைய விஷயங்கள் நடந்துருதுங்க. இந்த கோவிட் சம்பவமா இருக்கட்டும், இல்ல மத்த என்ன பிரச்சனையா இருந்தாலும் இவங்க எடுத்துக்கிற டைம்குள்ள நிறைய விஷயங்கள் நடந்துருது. ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா பண்றாங்களோ அவ்வளவு சீக்கிரம் வந்து பிரச்சனை இல்லை, டிவி கேட்க அது ஒரு நல்ல வாய்ப்பு அமையும். ஸோ லேட் ஆக பிரச்சனை எதிர்கட்சிகள்லாம் போட்டு டார்கெட் பண்ணியே தான் தீருவாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் ஃபினிஷிங்கா மறுபடியும் வந்து பழைய ஸ்டைல்லே வந்து நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி நிச்சயம் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஸோ வந்து கொடுத்த வாக்குறுதி இது வந்து ரொம்ப முக்கியம். இப்போதைக்கு என்ன வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காரு அப்படின்னா, நான் மறுபடியும் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். என்ன விஷயம்னா, ஒரு 4 விஷயங்க, இது ரொம்ப முக்கியம். இந்த ஆட்சி பாகுபாடு இல்லாம எல்லாருக்குமான ஆட்சியா இருக்கும். ஸோ ஓட்டு போட்டவங்க, ஓட்டு போடாதவங்க, மதச்சார்பற்றது மாதிரி எல்லாருக்கும் பொதுவானதா இருக்கும். ஸ்டாலின் சார் போல ஊசலாட்டம் இருக்கவே இருக்காது அப்படிங்கிற மாதிரி விமர்சிச்சு சொல்லியிருக்காரு. மதச்சார்பற்ற கொள்கையில சமரசமே இல்லை, நம்மளுடைய சொன்ன மாதிரி இதையும் சொல்லியிருக்காரு. மாநில உரிமைகளை, நதிநீர் உரிமைகளை, சமூக நீதி, சமத்துவ நீதியை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டோம். இதுதாங்க இவங்களுடைய மறுபடியும் டிக்ளேர் பண்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். இது ஆல்ரெடி சொன்னதுதான், மறுபடியும் இன்னைக்கு சிஎம் ஆனதுக்கு அப்புறம் வந்து சொல்லி இதையும் டிக்ளேர் பண்றாரு அவரு. ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ரோட் ஷோ மாதிரி நடந்தும் போய் செம்ம கிரௌடோட போயிட்டாரு. ஸோ நம்ம வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் ரொம்ப நாள் இல்லையா, எப்ப பேசுவாரு, எப்ப இது பண்ணுவாரு. இப்பயுமே வந்து செய்தியாளர்களை ஏன் சந்திக்கல அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கும் இருக்கு. முதல் விஜய் மேல இந்த கொஸ்டின் மார்க்கும் இருக்கு. ஸோ அதை மீறி வந்து இந்த விஷயங்கள் இப்ப நடந்து போறதுனால இது கொஞ்சம் ஓகே, வேல்யூபிளா இருக்கும். ஸோ மக்களை வந்து பார்த்திருக்காரு, பேசியிருக்கிறாரு அப்படின்ட்டு லட்சக்கணக்கான பேர் பார்த்திருப்பாங்க. ஸோ இனிமேல் வருங்காலங்கள்ல என்னென்ன நடக்க போதும் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் நிறைய விஷயங்கள்லாம் கொண்டு வரதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிறத நம்ம சேனல் மூலியமா தெரிவிக்கிறோம். ஸோ இன்னொரு நல்ல வீடியோட சந்திருப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம வீடியோவை. ஸோ தேங்க்யூ ஆல், டாடா பாய்.